அதை நிறுத்திட்டு வேற ஒரு நண்பரை பார்க்க போகிறதுக்காக ஆப்பிள் வாங்கணும்னு போய் ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்டேன். ஆப்பிள் அந்த ஆள் 200 ரூபா அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் எனக்கு 200 ரூபாய் என்னமோ சொன்னார். நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, யார் என்ன சொன்னாலும் ஒரு 10 ரூபா குறைச்சி கேட்கணும். நான் சும்மா இல்லாமல் கேட்டேன், ஒரு 20 ரூபா குறைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. என்ன ஏற இறங்க அவன் இப்படி பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த குணம் போகாது போல் இருக்குது அப்படின்ட்டு, சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். நான் 200 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன், அவர் 20 ரூபா திருப்பி கொடுத்தாரு. அப்படி திருப்பி கொடுத்த உடனே நான் அதை வாங்கி அப்படி பர்ஸில் வைக்க போகும்போது ஒரு ஆள் கிட்டக்க வந்து நின்று, ஐயா தர்மதுரைன்னார். என் பேர் அவருக்கு தெரியல, அதனால தர்மதுரைன்னு கூப்பிட்டார். இல்லாட்டி தர்மதுரையானா ஐயா தர்மதுரைன்னாரு. சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார். மனசு கேட்கல. நான் இப்போ ஆப்பிள் வாங்கியிருக்கேன், அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு பணம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது. உடனே அந்த 20 ரூபா நோட்டை அப்படியே அவர் கையில் கொடுத்தேன்தா வச்சுங்க அப்படின்னு கொடுத்தேன். இந்த கடைக்காரர் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் பதறுது மனசு. அதாவது என்ன அர்த்தம், நீ என்ன அவர் ஏழை நினச்சிங்களான்னு. ஏன் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சிருக்கேன்னா. என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத சம்பவம். அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சிருக்கிறேன்னா. நான் அப்போ தான் அசந்து போனேன். இந்த நாட்டில் யாராவது ஒருத்தர் ஏழைன்னு சொன்னால் நான் நம்புறதே இல்லை. பணத்தை வேற எங்கேயோ வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அதான் அதுக்கு இருக்கிற பொருள்.